சரசு ஷாப்பிங் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு சரோஜினி மார்க்கெட் வந்துட்டா. இன்னைக்கு திங்கக்கிழமை லீவாக இருக்கணும். இருந்தாலும் வந்து ஷட்டர் ஷாப்பு தான் லீவாக. நார்மல் மார்க்கெட் எப்பயுமே அவைலபிளாக. மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடஸ்ட் மெட்ரோ வந்து டெல்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வேறு எதுவும் போனதில்லை. துபாயில் கூட இவ்வளோ க்ரௌட்லாம் பார்க்கல. இது வந்து சரியான கூட்டம், எல்லாமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. பக்காவாக இருக்குது. அதே மாதிரி போட்ட ரூமும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் 450 மீட்டர்ஸில். ஸோ அதனால் நம்மளுக்கு வண்டி செலவு மிச்சம். இப்போ ஏன் போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து தொண்டை போச்சு, செம்ம டயர்டாக இருக்குது. இருந்தாலும் மனைவி கேட்டுட்டாள், எங்களுக்காக வரேன். போய் என்ன ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். குட் மார்னிங் சரசு. வெரி குட் மார்னிங்ன்றது வெரி ஏர்லி மார்னிங். சரசு வந்து இவ்வளோ தூரம்லாம் எந்திரிக்கவே மாட்டான். எனக்காக வந்து இந்த ட்ரிப்பில் எல்லா டைமும் அட்ஜஸ்ட் பண்ணி எந்திரிச்சிக்கிறா. மணி இப்போ 2:50. ஆமாம், 2:45 நாங்கள் கிளம்பி கீழே இறங்க போகிறோம். 3 மணிக்கு ட்ரெயின். ஸோ ஒரு ரஷ் அப் ஜேர்னி தான், ஆனால் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு போயிடுவோம். இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மேக்கப் டச் பண்ணிட்டு அங்கேருந்து டெல்லியோட பயணத்தை தொடங்குகிறோம். டெல்லி டூரை. ஓகே சரசு? ஃபைன். ஆர் யூ ஓகே? டன் டன் டன். சரசு, இன்னொரு 20 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும். அந்த ஸ்டேஷனில் பார்த்தியா பயப்படாமல் எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். பயப்படாத. ஏன்னா நம்மள மாதிரி நீ நேச்சுரலாக கம்ஃபர்டபுளாக இருக்க. எவ்வளோ பேர் நைட்டு பெட்டியை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறாங்க. அதுக்காக தான் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. எல்லாம் சொல்ல நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணீங்க. ரியலி லவ் த ட்ரிப்பு. ஒன்லி இந்த 3 o'clock எழுந்திரிக்கிறது, திரும்பி ட்ராவல் பண்ணுறது, அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 நாள் சேர்த்துனோன்னா இன்னும் ஃப்ரீயாக போயிருந்துருக்கலான்றது மட்டும்தான். மற்றபடி ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, நீங்கள் இப்படி அலைச்சல் படக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கன்சர்ன். மற்றபடி ஐ எம் ரியலி கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இவ்வளோ அழகான இந்தியா இருக்குன்னு நீங்கள் காட்டினது வெரி ஹாப்பி. ரொம்ப லவ்லி கண்ட்ரி. எனக்கு இப்போ தான் இந்த சைட்லாம் நான் வந்ததே இல்லைல்ல, இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பி, சூப்பராக இருந்தது. டெல்லி ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன். என்ன விஷயம்னா ட்ரெயினே பாதி ட்ரெயின் இறங்குது. ஆனால் இங்கே நிற்கிற டைம் 2 minutes தான். ஸோ எல்லாமே முன்னாடி வந்து நின்ட்டாங்க. நாங்களும் நின்ட்டோம், கரெக்டாக இறங்கிட்டோம். அடுத்த ஒரு 4 ஸ்டாப்பு, ஒரு 100 kilometers எங்கேயோ போகுது. தேராதனும் நல்லாயிருக்கும். நம்ம டெல்லியை ரீச் ஆகிட்டோம். கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனாக பெங்களூர் மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ஆக்ராவில் இருந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது ஒரு ஸ்மால் ரயில்வே ஸ்டேஷன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நான் 9 o'clock இறங்கிட்டேன். 10 o'clock வந்து என்ன பிக்கப் பண்ண சொல்லியிருந்தேன். நான் 9 o'clock சொல்லிட்டேன். டிராஃபிக்காக இருக்கும் போல் அவர் 10 o'clock தான் ரீச் ஆனார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குதுப்பினார் கூட்டிகிட்டு போனால் அங்கேயே பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். நேற்று சரியாக சாப்பிடல. 5 மணிக்கு சாப்பிட்டா சரசு மயக்கம் போட்டு அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு குதுப்பினாரில் சாப்பிட்டுட்டு குதுப்பினார் சுற்றி பார்த்துட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். டெல்லிலையும் சரி, ஆக்ராலையும் சரி, ஜெய்ப்பூர்லையும் சரி, எல்லாமே காஸ்ட்லி தாங்க. ஒரு தோசையோட விலை 210 ரூபா. இட்லியோட விலை கூட நான் அனுப்பிச்சிருவேன். தோசையோட இட்லி விலையை பாருங்க, 270 ரூபா. மெதுவடை பாருங்க 260 ரூபா. பெரிய சைஸ் மெதுவடையாக இருக்குமா? நம்ம அவ்வளோ பெரிய மெதுவடைன்னு திருப்பி லட்டோட. ஸோ மெனுவெல்லாம் பார்த்தா தலை சுற்று போயிடுது. இவனை கூட்டிகிட்டு வர ஹோட்டல் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இவனை நம்பி வரத்துக்கு இவ்வளோ விலை கொடுத்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி 150 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக சாப்பிட்டா ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட. கொஞ்சம் பயந்தந்தான். இது 190 ரூபாய்க்கு வந்து நல்லா ஒர்த்தான சாம்பார், 2 சட்னி, சர்விங்கும் நல்லாயிருக்கு. நம்ம உள்ள வடை, கறி, பொடி எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்கா? நம்ம கிடைக்கிறத தின்னுக்கணும். ஒரு ஒட்டியே தின்னுட்டு இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல. இப்போ நம்ம டெல்லியில் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு குதுப் மினாருக்கு வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். பாட்டு வரும்ல, அதான் நான் ரீக்ரியேட் பண்ணோன்னு இருக்கிறேன். நம்ம இல்லை போகாத இடம் என்னென்ன சொல்லு. காஷ்மீர் போல் கன்னியாகுமரி போனோம் அந்த பாட்டில் இருக்க இடத்துல. அப்புறம் மைசூர் பேலஸ் போனோம். அது 3 போயிட்டோன்னா இந்த பாட்டை நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வச்சு ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே அங்கங்கே வந்து கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. நேச்சுரல் இதனால ஆயிருக்கும் போல். மற்றபடி இந்த கட்டடம் நல்லா வசந்து அப்படியே இருக்குது. இது கட்டின ஒரு பேர் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள்.
அபக். அதில் பாதி முழுங்கிட்டாரு, தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டாரு. அதாவது வந்து டெல்லியில் வந்து நம்ம ஜெய்ப்பூர்லேயும் ஆக்ராலையும் பார்த்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு போய் பார்க்க தான் தெரியும். ஓகே, நான் இன்னைக்கு வந்து சீக்கிரமாக சொல்லக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிருக்கேன். கடைசியில் சொல்லுவேன் எது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எனக்கு ஃபேவரெட்டுன்னு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு எது 1 2 3ன்னு சொல்லணும். ஓகேவா? இது வந்து யாரோட சமாதியாக இருக்கும் போல. இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், அவங்களோட ஆர்கிடெக்டை பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து ரெட் ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க போல. ஃப்ளைட்டு பறந்துட்டே இருக்கிறனால வாய்ஸ் வந்து கரெக்டாக சத்தமாக பேசிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கவே. எவ்வளோ கலைநயத்தோட எப்படி எவ்வளோ வருஷமாக பண்ணாங்களோ. இதெல்லாமே வந்து கொஞ்சம் அங்கங்கே இதாக இருக்குது, டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. சுற்றி பச்சை பச்சைன்னு அங்கங்கே வந்து கொஞ்சம் இடிஞ்சிருந்தாலும் அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இடத்த பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த போக்கிரி படத்தில் இன்டர்வல் பிளாக் அந்த சீன் அப்போ ஒரு சண்டை காட்சி வரும். அங்கிட்டு இங்கே ஒருத்தர் சொல்லுவான், இங்கிட்டு இருந்து அங்கே ஒருத்தர் சொல்லுவான். ப்ரொப்போசல் சீன் அந்த இடம் மாதிரி இருக்குது. வாங்க நம்ம எப்படி உள்ள போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு படத்தில் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் கரெக்டாக தானே சொன்னேன். அந்த இடமா இந்த இடம் தெரியல, ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, அசினிக்கிட்ட வந்து ஓடிட்டு இருப்பாங்கல்ல. அழகா இருக்குல்ல பார்க்க. இந்த வழியாக தான் மேலே ஏறி போவாங்க போல. மேலெல்லாம் போவாங்களான்னு தெரியலையே, ஆனால் இவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் கேட் வச்சுருக்காங்களே, படிக்கட்டு இருக்குமான்னு தெரியலையே. நாங்கள் போய் போர்டை பார்த்தா தெரியும். குதுப் மினார், த டாலஸ்ட் டவர் இன் இந்தியா, வாஸ் கன்சீவ்டு பை குதுப்தீன் ஐபக். விக்டரி அட்டாச்டு டு குவத் அல் இஸ்லாம் மாஸ்க். அப்படியே அதை டீட்டெயில்ஸ் போட்டுருக்கு பாருங்க. இதோட ஹைட் வந்து 238 feet அண்ட் 371 ஸ்டெப்ஸ் இருக்காமா. ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. ஹையஸ்ட் டவர் இன் இந்தியா. டு நோ தட் இஸ் ஹைட் ஆஃப் 5 feet லெஸ் தென் தாஜ்மஹால் 243 feet. தாஜ்மஹால் இதோட பெருசு போல. இதோட பெருசா? இங்கே பாருங்க, இந்த இடத்துக்குள்ளே வந்தால் இதோட சீலிங்கே எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இதை எப்படி கட்டியிருப்பாங்கன்றதான் ஆச்சரியமாக இருக்குது இல்லை? எப்படி கட்டியிருப்பாங்கன்றதான் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஹைட்டுக்கு. ஸ்கூல் பசங்களாம் சரியான சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரியோட மெமரி ஹாலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல படிக்காதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆமாம், ஒரே நாளில் இத்தனை வருஷத்தையும் படிச்சிச்சு. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ இந்திரா காந்திக்கு தான் கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் இந்திரா காந்தியை வந்து இந்திரா காந்தி வந்து அவங்களோட பாதுகாவலரே சுட்டு கொண்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு மியூசியமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே கூப்பிட்டு போகிறேன்னாரு. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி மண்டேனால அங்கே லீவான், அதனால் அங்கே இல்லை. எங்கே வந்தாலும் இந்த ஃபோட்டோகிராஃபர் சாஃப்ட் காப்பீஸ் எடுத்துறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிறையா ப்ரைஸ் சொல்லுவாங்க, கம்மியாக கேட்டால் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இவர் 40 ரூபா கேட்டார், 30 ரூபாய்க்கு ஓகே பண்ணிட்டேன். அது பார்லிமெண்ட் ஹவுஸு, இதுதான் இந்தியா கேட்டு. சரஸ் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் படித்த எல்லாத்தையும் நம்ம டெல்லியில் பார்த்துட்ருக்கோம். கிளைமேட் நல்லா வெயில் அடித்தாலும் சில்டாக இருக்குங்க. ஃபோட்டோவாக எடுத்துகிட்ருக்காரு. எவ்வளோ ஃபோட்டோவுக்கு காசாக போகிறாருன்னு தெரில. நம்ம இறக்கி விட்ட இடத்துலேருந்து நடந்து வந்தால் கேட்டுக்கும் அந்த என்ட்ரன்ஸுக்கும் நடுவில் ஒரு பேரிகேட் போட்டிருக்காங்க. அதிலேருந்து நம்ம சப்வே வழியாக தான் கேட்டு பக்கத்தில் போய் பார்க்க முடியும். டெல்லி குளிருதுன்னாங்க, குளிர்ச்சு. ஆனால் இப்போ வெயிலில் போட்டு பொழக்குது. நான் வேறு இந்த மாதிரி சட்டை போட்டு வந்துட்டேன்னா சரி வீடு போட்டோம், ஒரே போடா. இன்னைக்கு நேற்றெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போர் அடிக்கிறதுன்றதோட நிறையா பார்த்துட்டு இதுதானா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பார்த்த இடத்துலயே மிச்சம் இருக்கிறது போயிருந்தா நான் இன்னும் சந்தோஷமாக தான் இருப்பேன். அங்கேருந்து பார்க்குறப்ப தெரில, அங்கே இந்தியாவுக்கு கீழே போட்டிருக்காங்க பாரு. டு த டெட் ஆஃப் த இந்தியன் ஆர்மிஸ் ஹூ ஃபெல் அண்ட் ஹானர்ட் இன் த குதுப் மினார். சுற்றியும் பார்க் இருந்துச்சு. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய லானோட பார்க்கு, ஃபவுண்டெயின்ஸு, ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. போக போக போயிட்டே இருக்குல்ல சரசு? ஆமாம். அங்கே இருக்கிறது யார் சொல்லு?
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கரெக்டா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவரை மாதிரி தான் இருக்கு. அவர் தான் போய் பார்க்கலாம் பக்கத்தில். தப்பாசனால வைக்கப்பட மாட்டா இந்த சாரா. சரசு வந்து இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா பானிபூரி. இது வந்து பாப்படி சாட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது ஸ்பெஷலாக இருக்கும் போல், அதனால் ஆர்டர் பண்ணிட்டேன் நானும். இது வந்து புளிப்பு அதிகமாக, சாட் மசாலா அதிகமாக, ஆனால் அந்த பொட்டேட்டோ வந்து கம்மியாக அப்படி இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறதா இன்னொரு இருக்குது. இது கொஞ்சம் கம்மியாக. இந்தியா கேட்டு தானே இப்படியே பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா சுத்தனா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு சரசு. இல்லை ஆமாம், டைம் போகிறதே தெரியல. இங்கே இருக்கிறப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது கன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ வெரி ஒரு பெரிய அப்டேட். ஆமாம், அப்டேட். ஹாப்பியஸ்ட் நியூஸ். ஒரு வெளியூர் வந்தோடனே ஒரு பெரிய விஷயம் அப்படி கேட்டால் அப்படியே ஒரு குழுன்னு இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு விஷயம். ஆமாம், நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தெரிஞ்சா. சொல்லிடுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக ரேட்டு வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். 30 ரூபாய்க்கு ஃபோட்டோ ஒருத்தங்க எடுக்கிறாங்க, 20 ரூபாய்க்கு ஒருத்தங்க எடுக்கிறாங்க, 10 ரூபாய்க்கு கூட எடுக்கிறாங்க. நீங்கள் பேசுகிறதுலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்ச் ஒன்று வாங்கினேன். அந்த வாட்ச் 2000 ரூபான்னாரு. நான் 500 சொல்லி வாங்கிட்டேன். வியாபாரத்தை ரொம்ப கம்மி பண்ணக்கூடாதுன்னு மனசாட்சி வாங்கி. அதே மாதிரி எனிவேஸ் பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு. இந்த வாரேன் சரி நம்ம வாட்ச் ரொம்ப நாளாக சரசு வாங்கணுன்றதா பேசிக்காக அதை வாங்கிக்கலாம். எனக்கு ஆனால் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ரோலக்ஸ் வாங்கி கட்டுறது தான். நான் தோடு வாங்கினேன். அந்த தோடு கண்டிப்பாக ஒரு 30 to 40 ரூபா விற்பாங்க நம்ம ஊரில். நான் வந்து 650 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அதுவுமே நம்ம இந்தியாவோட முக்கியமான இடத்துல இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பார்லிமெண்ட் பில்டிங் இடத்துல இருக்கும். எனக்கு லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைடில் இருக்கிறது வந்து பிரசிடென்ட்டோட பில்டிங்கு. அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து ஓல்டு பார்லிமெண்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் சிம்பிள் இருக்கிறது வந்து நியூ பார்லிமெண்ட்டு. இந்த இடத்துல வந்து விசிட்டர்ஸ்லாம் அலோடே கிடையாதுமா. இங்கேருந்து வெளிலேருந்து பார்த்துக்கலாமா. இடமே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். இதுக்கு முன்னாடி வந்து மலேசியாவில் போய் பார்த்தேன் கவர்மெண்ட் பில்டிங்கு. செமையாக இருக்குன்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். நம்ம ஊர்லேயே இப்படி இருக்குது பாருங்கள். எப்பயுமே பழசை விட்டுட்டு தான் நம்ம புதுசை தேடுவோம். முதல்ல இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அங்கே போயிருக்கணும். இல்லை சரசு? நம்ம ரிவர்ஸ் இல்லை அப்படி கிடையாது. அங்கெல்லாம் பார்த்தீங்க அந்தோடனே நம்ம நாடு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. பில்டிங்கில் வந்து சிங்கத்தோட சிம்பிள் வச்சு சூப்பராக இருக்கு. ஆனால் இங்கேருந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. போலீஸ்காரங்க இது பிடிச்சி திட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சங்கட்டமாக போயிடும். எல்லாரும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது தாண்டி இருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க, அதை தாண்டி மக்கள் எடுத்துட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாமா? எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. நான் சொன்னேன்ல நியூ பார்லிமெண்ட் பில்டிங். அங்கே பாருங்க சிங்கத்தோட இருக்கு. போலீஸ் கேப்லாம் ரூம்ல சிங்கம் 4 ஃபேஸ். அது சிங்கத்துக்கு இது 4 ஃபேஸ். ஆமாம். இப்போ டெல்லியில் இருக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். பில்லா மந்திர் லக்ஷ்மி நாராயணன் அவங்க கோயில். நேற்று பார்த்து அதே சாமி தான். வாங்க இப்போ போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைம் இல்லை, உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. போய் செக்யூரிட்டியை கேட்டு போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், அப்படியே ரெண்டுமே வேற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த கோபுரம்லாம் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. அது ஒயிட்டு விட மாட்டாங்க போல. டைம் ஆச்சு. $1985 US. காலையில் 4:30 to 1:30, ஈவினிங் வந்து 2:30 to 9. நேற்று அந்த கோயிலில் போய் ஒன்று வேண்டியிருந்தேன், அது நடந்துருச்சு. அதனால் இந்த கோயிலுக்கும் வெயிட் பண்ணி போகலான்னு சொல்லி சரசை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு போகலாம். ஓகே, நம்ம போகிற டைமில் ஜெய்ப்பூரில் இருக்க ஜந்தர் மந்தர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெல்லியில் இருக்க ஜந்தர் மந்தரில் இருக்கோம். இது அவர் சொன்ன மாதிரி ராஜா மான்சிங் அவர் கட்டினது. ஜெய்ப்பூரில் பெருசாக இருக்குது. காஷ்மீர், மதுரா, டெல்லி, அதுக்கப்புறம் உஜ்ஜைன், இந்த 4 இடத்துலையும் இருக்குது. இங்கே வந்து டெல்லியில் மண்டே வந்து லோட்டஸ் டெம்பிள் ஓப்பன் கிடையாது. ரெட் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க, இந்திரா காந்தி மெமோரியல் மியூசியம், இதெல்லாம் வந்து ஓப்பனில் கிடையாது. நீங்கள் மண்டே வரப்போ இதை அவாய்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் பிளான் பண்ணணும். இல்லைன்னா மண்டேவை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், மண்டே வந்து ராஷ்டிரபதி பவன்லேயும் போக முடியாது. பாக்கி நாள்லாம் நீங்கள் போகலாம். நீங்கள் 2 days பிளான் பண்ணிங்கன்னா மண்டே இதெல்லாம் பார்த்துட்டு டியூஸ்டே அதை பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஜெய்ப்பூர்னா கண்டிப்பாக ஒரு 3 days பிளான் பண்ணிக்கிங்க. நிறைய இடங்கள் விசிட் பண்ணுறதுக்கு இருக்குது. குறிப்பாக வந்து பேலஸ் டே வந்து மறக்காம ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ஆக்ராவும் ஜெய்ப்பூரும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. டெல்லி வந்து ஹிஸ்டாரிக்கல் மெமரிஸை பார்க்குற மாதிரியான ஒரு இடம். இதுக்கு 1 day போதும். எங்களோட சஜஷன் இது. நான் வந்து மான்சிங்னு சொன்னேன். ஒரு மான்சிங் இல்லை, ஜெய்சிங். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம டைமை கால்குலேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேடோ வச்சு சம்ரத்
யந்த்ரா. இப்போ தான் கூகுள் அக்காட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக. இதில் மொத்தம் 4 இருக்குது. ஜந்தர் மந்தரில் 4 இருக்குது. ஒன்று வந்து சாம்ராட் யாத்ரா, வேர்ல்ட் லார்ஜஸ்ட் சன்டைல் மெஷரிங் 30 meters டால், அது ஒன்று. ரெண்டாவது ஜெய் பிரகாஷ் யாத்ரா, அது என்னென்னா மெஷர்ஸ் ஆல்டிடியூட் அண்ட் அஸ்மிடியூட் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு பாடிஸ். இன்னொன்று வந்து இது வந்து ராம் யாத்ரா, determines altitude of stars. இன்னொன்று வந்து மிஸ்ரா யாத்ரா, லார்ஜஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே ஆஃப் தி இயர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வச்சு ஒவ்வொன்றா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதை வந்து 18th centuryலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் வந்து மகாராஜா சுவாமி ஜெய்சிங் 2. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. 3 நாள் இன்றைக்கி தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. என்ன பண்ணுறேனே தெரில. இது கூட டயர்டாகலைன்னா நீலாம் மனுஷனே இல்லை தெரியுமா? 3 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்பி 8 மணிக்கு ட்ரெயின் ஏறி இறங்கி வந்து ஒழுங்காக ப்ராப்பர் ஸ்லீப்பே கிடையாது. ஒரு 7 to 8 hours ஸ்லீப்பே இல்லை. கண்ணை முழிச்சு எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கிறோம். திரும்பி இன்னைக்கு அதே கதி தானே. காலைல 5 மணிக்கு தான், 6 மணிக்கு ரூமுக்கு போயிடுவோம். காலைல 5 மணிக்கு தான், வெரி ஈஸி தான். சரோஜினி நாயுடு மார்க்கெட்டு இன்னைக்கு இல்லை, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ மகாத்மா காந்தி நிறையா லீடர்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரீடம்காக அவங்களோட முழு உழைப்பு, உயிர், ஆவி, பொருள் எல்லாத்தையும் போட்டு நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் ஆஃப் த நேஷன், அவரோட நினைவிடத்துக்கிட்ட நிற்கிறது வந்து நிஜமாக ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கை பயணத்தில் இங்கேயும் ஒரு நாள் வந்துட்டோம், அதை நினைக்கிறப்பே சந்தோஷமாக இருக்குது. ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அவருக்கு தான் தூங்கிட்டு இருக்காரு. நம்மளுக்காக போராடினவர், முதன்மையாக நின்று போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். பொறுமை, எளிமை, பெருமை, அதான் மகாத்மா காந்தி. போலாமா? ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு மாதிரி வந்து ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்காங்க. வழக்கம் போல் இங்கே வந்து முதலைங்களை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க ஒரு சேஃப்டிக்காக. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப தூரத்துக்கு இருக்குது இந்த ரெட் ஃபோர்ட். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபேமஸும் கூட. ஸோ டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான இந்த ரெட் ஃபோர்ட். நான் இவ்வளோ நாள் இது என்னன்னு தெரியாமல் இந்த இன்றைக்கி தான் எனக்கு வந்து இதுவும் ஒரு அரண்மனைன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அவங்க ஷாஜஹானோட தலைநகரத்தை வந்து இங்கே மாற்றிட்டுறப்போ இந்த ஃபோட்டோ கட்டி இங்கே வந்திருக்காங்க. லவ்விங் த பேலஸ் அண்ட் அவங்களோட அந்த முகல் எம்பையரோட அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்டு இந்த மான்சிங், அப்புறம் வந்து இவர் ஜோதா அக்பர், அவங்களோட அப்பா ஹர்காபாய் ஜோதா அக்பர், அவங்களோட அப்பா, அவங்களோட இது பேலஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் இன்னும் வரலனாலும் வந்து கிளம்பி வரணும்னு நான் வந்துட்டேன். இதுதான் அந்த பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. என்ன மாதிரியே உங்களுக்குலாம் ஹிஸ்ட்ரி பிடிச்சிருக்கா இல்லை எனக்கு தான் அப்படி பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு இதெல்லாம் கேட்க இங்கே பாரு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 16th century கட்டியிருக்காங்க, இப்படி வாழ்ந்துருக்காங்க வேறு மனுஷங்க அப்படின்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, திரும்பி அந்த இடத்துக்கு போகிறோன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி ஃபீலாக இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீரங்கி பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. எவ்வளோ கனம், எத்தனை டன் வெயிட் இருக்குமோ, பார்க்கவே கனமாக இருக்குது. சரி உள்ள போகலாமா? ஜெயில் மாதிரி இருக்குது இது. ஓப்பனிங் கேட்டு, எவ்வளோ பெரிய கேட்டுடா சாமி. இதுக்குள்ளே இன்னொரு கேட்டு. நிஜமாக இது ஜெயில் தானான்னு தெரியல, ஆனால் பேலஸ்ன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ பொதுவாகவே இந்த முகல் எம்பரரோட அந்த இது வந்து எப்படி இருக்குன்னா, அது எல்லா ராஜாக்கும் அப்படியே கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் கோர்ட், அப்புறம் வந்து ப்ரைவேட் கோர்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்கிற இடம், இப்படி தான் வந்து இருக்குது. ஓப்பனிங்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஷாஜஹான் அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அவரோட தலைநகரத்தை மாற்றுறப்போ இந்த ஃபோர்ட் வந்து முகல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு காட்டுறதுக்காக கட்டியிருக்காராம். அதனால் இது ரொம்ப பிரம்மாண்டமாக கிராண்டாக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் நிறைய கடைகள் வந்து இங்கே போட்டிருக்காங்க. எல்லாமே பார்க்க செம்மையாக இருக்குது, விலையும் செம்மையாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இதுக்கு பேர் சட்டா சௌக் அப்படின்னா 17th century ஒரு க்ளோஸ்டு பஸாருன்றது ரொம்பவே அன்யூஷுவலாக இருந்துச்சான். ஸோ ஷாஜஹான் வந்து அதை பேஷாவார், அதில் வந்து பாகிஸ்தானில் இப்போ இருக்குது,
நவ் இன் பாகிஸ்தான். அதில் வந்து 1646 பார்த்தாராம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் பசார்-ஐ முசாக்வாஃப் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஒரு க்ளோஸ்டு பஜார் இருக்குமா அப்படின்னு. இது நௌபத்கானா மன்னர்கள் வந்து மன்னர் வரப்போ இங்கே வந்து மியூசிக்கு அதெல்லாம் வரவேற்புக்காக இங்கே வந்து இது பண்ணுவாங்க, மியூசிக்லாம் வாசிப்பாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு நாளில் 5 தாட்டி கூட இங்கே மியூசிக் வாசிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். இடமே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அநேகமாக இந்த மார்பிள் ஸ்ட்ரக்சரில் தான் ராஜா உட்காந்துருப்பார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அந்த ஜோதா அக்பர் படத்துலலாம் பார்த்துருக்கோம். அப்படி மேலே அந்த இடத்துல தான் வந்து ராஜா வந்து உட்காந்துருப்பார். ஸோ அங்கேருந்து தான் வந்து தீர்ப்பு வழங்குவார். இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஃபவுண்டெயின் ஏரியா. இதில் எப்படி வந்து மோட்டர் இல்லாமல் ஃபவுண்டெயினில் தண்ணி வரும்னே தெரியல. பட் அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ராஜா ராணி கண்டிப்பாக இதை சுற்றி வந்து வாக்கிங் போயிட்டு அதை ரசிச்சிட்ருப்பாங்களா இருக்கும். இது நஹிர்-ஐ-பிஷித். இந்த இடத்துல இருந்து தான் கோட்டைக்கு தேவையான மொத்த வாட்டர் சப்ளையும் வந்து வருமா. கார்டனுக்கு நீர் பாய்ச்சிறது எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் கோட்டைக்கு வந்து சப்ளை ஆகுதான். இது கூட எவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இப்போ இங்கே ஒரு ஆள் போட்டாங்க, மேலே ஏற முடியாது போல். ஸோ இது வந்து காஸ் மஹால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்பரரோட ப்ரைவேட் பேலஸாக. இது கீழே வந்து அனிமல் ஃபைட்டு, லயனுக்கும் எலிஃபேண்ட்க்கும் அந்த மாதிரிலாம் வச்சு அது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பார்த்துட்ருப்பாராம். இப்போ நீங்கள் இது பார்த்தா நம்ம வந்து இதுக்குள்ளே தங்க முடியுமானா, என்னடா இது ஒரு கதவு இல்லை, ஒரு ப்ரைவசி இல்லை, ஒரு இது இல்லை, செவுறு இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் நிஜத்தில் என்னென்னா இவங்க எல்லாமே ஃபுல்லாக கர்டைன்ஸ் வச்சு தான் அவங்க ப்ரைவசி வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் இந்த பூச்சி பொட்டு பாம்பெல்லாம் இருக்கும். எப்படி கர்டைன்ஸில் வந்து அதெல்லாம் வந்து தடுப்பாங்கன்னு தெரியல. பட் அப்படி தான் எல்லா பேலஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ நோ டோர்ஸ், ஒன்லி கர்டைன்ஸ். இந்த எல்லா இதுக்கிட்டையும் வந்து கர்டைன்ஸ் போட்டு அதை மூடிடுவாங்க. ஹமாம் சோப் பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ முகலியர்ஸ் வந்து அவங்க குளிக்கிற இடத்துக்கு பேர். முகலியர்ஸ் மட்டும் இல்லை, அன்றைக்கி வந்து இந்த இவரோட பேலஸ் போயிருந்தோம், மான்சிங் பேலஸ். அதுலேயும் அது பேர் ஹமாம்னு தான் சொன்னாங்க. ஸோ குளிக்கிற இடத்துக்கு பேர் ஹமாம், அதனால் ஹமாம் சோப்புக்கு அந்த பேர் வச்சுருக்குறாங்க. இது வந்து மோட்டி மஸ்ஜித். இது வந்து அவுரங்கசீப் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக சாமி கும்பிட வந்து கட்டியிருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய இடத்துல வாழ்ந்துருக்காங்க. இதுலேயே நிறையா இடம் வந்து கொஞ்சம் வேறு ஆள் மாற்றி இந்த ஃபோர்ட்டை பிடிக்கிறப்போ அப்படியே கொஞ்சம் டெஸ்ட்ராயும் பண்ணியிருக்காங்களாம். அதை மீறியும் இவ்வளோ தூரம் வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படி வந்து நம்மளோட சேர சோழ பாண்டியர் அவங்க இன்னும் நிறையா வந்து தமிழ் ராஜாக்கள் இல்லை நம்ம சவுத்தெல்லாம் ஆண்ட மன்னர்களோட பேலஸ்லாம் இந்தளவுக்கு இவ்வளோ தூரம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம பேலஸ் தஞ்சாவூர் பேலஸ்லலாம் ரொம்ப குட்டி இடம் தான் வந்து மிச்சம் இருக்குது. நிறைய இது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்குது. அதாவது இதான் கிச்சன், இதான் வந்து பெட்ரூம், இதான் ராணியோட ரூம், அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ரொம்ப கம்மி இடம் தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பேலஸ் எல்லாம் வந்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ பெங்களூரில் ஒரு பேலஸ் போனோம், அதுவுமே ஒரு ரூமாக வச்சுருந்தாங்க. எதுக்கு எங்கே என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லலையா இல்லை தெரியலையான்னு தெரில. அந்த ரூம்க்கான வேரியேஷனும் இல்லை, எல்லாம் ஒரு தடுப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் வந்து ChatGPT கேட்டேன். அப்போ அது எனக்கு சொன்ன பதில் என்னென்னா, இவங்க காலம் இந்த முகலாயர் காலமும் நம்மளோட சேர சோழ பாண்டியர் காலமும் வேறு பீரியட். சொல்லப்போனால் இவர் வரதுக்கு முன்னாடியே அவங்களோட ஆட்சி காலம்லாம் முடிஞ்சிருச்சான், எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சான். ரெண்டாவது வந்து இங்கே வந்து நார்த் இந்தியா வந்து ஒரு ட்ரை பிளேஸ் ஆமாம். ஸோ அதனால் உங்களுக்கு நிறையா நாள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதான். நம்மளோட ஏன் வந்து நம்ம சவுத்தை வந்து முகலாயர் வந்து அட்டாக் பண்ண வரலையா அப்படின்னும் கேட்டேன். கடைசி டைம் அவங்க ட்ரை பண்ணாங்களாம். பட் அப்பயும் வந்து அவங்க எப்போ சவுத்தை வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டைம்லேயே வந்து அவங்களோட இது முடிஞ்சிருச்சான். ஸோ அதனால் அவங்களால சவுத்தை வந்து கைப்பற்ற முடியலையா.
ஒரு சின்ன சின்ன பார்ட் பிடிச்சாங்களாம். ஆனால் அதோட அவங்களோட முகலாயர்ஸோட பீரியடும் முடிஞ்சு போச்சான். ஸோ இப்போ தான் வந்து அந்த நம்மளோட ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ்னால நிறையா முகலாயர்ஸ் மற்ற ஆளுங்களால் நம்ம சவுத் சைடை ரீச் பண்ணி ஆட்சி பிடிக்க முடியலன்னு எனக்கு ChatGPT எனக்கு விளக்கம் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் ரீசன். அதனால தான் நிறையா பேலஸும் வந்து இருக்கிறதில்ல. நம்ம நிறையா மழை பெய்கிற ரீசனால் எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சிருச்சான். ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பார்த்துருந்துருக்கலாமேன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் இன்னொன்றும் ChatGPT சொல்லிச்சு, நம்ம மன்னர்கள்லாம் வந்து நிறைய கோயில் கட்டுறதுல தான் அவங்களோட அந்த இதை வந்து காட்டியிருக்காங்க. அவங்களோட கட்டமைப்பு, அவங்களோட ஆளுமை எல்லாத்தையும். முகலாயர்ஸ்க்கு வந்து அவங்க பேலஸ் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் கட்டி பவர்ஃபுல்னு காட்டுறதுல தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட். அதனால தான் வந்து நம்ம மன்னர்களோட பேலஸ்லாம் நிறையா அப்படி வித்ஸ்டாண்டாக பார்க்க முடியல. சரோஜினி மார்க்கெட் வந்துட்டோம். மண்டே லீவுன்னு போட்டுருந்துச்சா எவ்வளோ கூட்டம். மண்டே தான் இருக்கலே சீப்பஸ்ட் டேவா. அப்பனும் பெரிய கடைங்கெல்லாம் மூடி இருக்குமா, 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் நிறைய இது கிடைக்குமா. ரொம்ப எக்ஸைட்டட். நீ வரலையா? வா வா.